ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. நம்ம சுஜாதா அவர்களுடைய என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அந்த கதை 1980s ஆனந்த விகடன்ல தொடர்கதையா பப்ளிஷ் ஆயிருந்திருக்கு. அந்த கதை இப்போ நம்மளுக்கு புத்தக வடிவத்திலே அவைலபிளா இருக்கு. இது புத்தக வடிவத்துல ரிலீஸ் ஆகும் பொழுது சுஜாதா அவர்கள் எழுதிய சில வரிகளை முன்னுரையா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இத அந்த காலத்துல அவருடைய வாசகர்களை அட்ரஸ் பண்ணி எழுதிய ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இப்ப கேட்க போறோம். என்ன நடந்திருக்குன்னா, இது வார வாரம் தொடர்கதையா ரிலீஸ் ஆகும் பொழுது வாசகர்கள் நிறைய பேர் சுஜாதா அவர்களுக்கு லெட்டர்ஸ் எழுதியிருந்திருக்காங்க. நிறைய பேர் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு வியந்து லெட்டர்ஸ் எழுதியிருந்திருக்காங்க. சில பேர் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு எழுதியிருந்திருக்காங்க. சில பேர் ஒரு ஸ்டெப் மேல போய் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸும் ப்ரூஃப்ஸும் கொடுத்திருந்திருக்காங்க. சுஜாதா அவர்கள் என்ன சொல்றாரு, விஞ்ஞான கதை அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது சயின்டிபிக்கலி பாசிபிள் திங்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சயின்டிபிக்கலி இம்பாசிபிள் அப்படிங்கிற விஷயங்களை கூட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியில எழுதலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அதோடைய கற்பனைக்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நம்மளால ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்லயோ மூவிலயோ வேற ஒரு உலகத்தையே நம்மளால காட்ட முடியும், வேற சித்தாந்தங்களை படைக்க முடியும். தேவைப்பட்டா அந்த ஃபிக்ஷனல் உலகத்துல பகல் இரவாகலாம், இரவு பகலாகலாம், ஆண் பெண்ணாகலாம், பெண் ஆணாகலாம். அந்த உலகத்துடைய கடவுள்கள் புரோட்டான் வடிவத்துல கூட இருக்கலாம். அங்க இருக்கிற நாய்கள் சித்தாந்தங்களும் பிலாசபிகளும் பேசலாம். இதுக்கு பேரு கிரியேட்டிவ் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அதே சமயம் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சுஜாதா அவர்கள். என்னன்னா, எப்ப இந்த புத்தகத்தை எழுதுறோமோ அன்றைய காலகட்டத்துல இருக்கிற மனிதர்களுடைய உணர்ச்சிகளையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது சம்பந்தப்பட்ட மாதிரி எழுதணும். அப்பதான் ஒரு பர்சனால இதை படிக்கும்போது ரிலேட் பண்ணிக்க முடியும், சுவாரஸ்யமும் இருக்கும். அடுத்தது என்ன போகுது அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதுதான் அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, 1980s இதை எழுதியிருக்காரு. அந்த காலத்துல எத்தனை பேருக்கு சயின்ஸ் பிக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு பல புத்தகங்கள், பல மூவிஸ், பல சீரீஸ், அதுல எத்தனை புத்தகங்களுக்கும் சீரீஸ்களுக்கும் நம்ம வெறித்தனமான ஃபேன்ஸா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அவ்வளவு பேருக்கு எக்ஸ்போஷர் இருந்திருக்காது. இது ஒரு நியூ கான்செப்டா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப இதை படிக்கும் பொழுது நிறைய பேருக்கு இது ஒரு ஐ ஓபனரா இருந்திருக்கும். ஏன் இன்னைக்கு கூட ஒரு புத்தகமோ ஒரு மூவியோ வருதுன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். என் இனிய இயந்திரா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதே சென்னையில இருந்து பெங்களூருக்கு 1/2 மணி நேரத்துல ட்ரெயின்ல எப்படி போயிருந்திருக்க முடியும்னு நிறைய பேர் யோசிச்சிருந்திருப்போம். ஆனா ஃபிக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது எனிதிங் இஸ் பாசிபிள். ஹாரி பாட்டர்ல வர மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்ரேட் கூட பண்ணி போயிடலாம். அது ஃபேண்டசி. சயின்ஸ் ஃபிக்ஷன் வரும்பொழுது அது டெலிபோர்டேஷன் சொல்லிடுவோம். அவ்வளவுதான். நீங்க என் இனிய இயந்திரா அப்படிங்கிற இந்த கதையை படிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்க. படிக்கலன்னா கிண்டில் அன்லிமிட்டெட்ல கூட இந்த புத்தகம் இருக்கு. கண்டிப்பா படிச்சு பாருங்க. இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.